Chapter 2, Exercise 2.4, Question number 5. Question number 5. என்னன்னா ஒரு the difference of the roots of the equation is equal to their product difference. ரூட்ஸுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா then prove that இதில் இருக்கக்கூடிய a equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட சமன்பாட்டின் மூலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடும் அவைகளின் பெருக்கல் பலனும் சமம் அப்படின்னா ஏயோட மதிப்பு 2 என நிறுவ வேண்டும். இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கோம், இப்போ தான் ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கோம். லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா கமா பீட்டா, இரு மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா என்க. அப்போ அதோட என்ன கொடுத்துருக்காங்க, அதோட டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் டு தேர் ப்ராடக்ட், அதோட இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிவன் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், கிவன் ஈக்குவேஷன் என்னது, 2x² a + 1 × x + a - 1 = 0 அப்படின்ட்டு இருக்கு. இதை இதோட கம்பேர் பண்ணுவோம். இதில் ஏற்கனவே ஏ இருக்கிறதுனால இதை நம்ம கேபிட்டல் AX² + கேபிட்டல் BX + C = 0 கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், கேபிட்டல் A = 2, கேபிட்டல் B = -(a + 1), கேபிட்டல் C = a - 1. இப்போ இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் என்ன வரும், -b/a. இங்கே மைனஸ் கேபிட்டல் B பை கேபிட்டல் A என்ன வரும், ஏற்கனவே மைனஸ், அப்போ a + 1 / 2. ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன வரும், கேபிட்டல் C பை கேபிட்டல் A. சிங்கிறது a - 1 பை ஏங்கிறது 2. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கோம். இப்போ ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா போட்டுக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு a - 1 / 2. எதை யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த 1 யூஸ் பண்ணிக்கிறோம். 1 வந்து பயன்படுத்தோம்னா இப்படி கிடைக்குது. 2 இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும், 2α - 2β = a - 1 அப்படின்னு கிடைச்சிருது. இதுலேருந்து நம்ம மாற்றி எழுதுவோம். அந்த 2 அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2α + 2β = a + 1 கிடைக்கும். இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோம். இதை கொண்டாந்து இப்போ இங்கே எழுதுகிறோம். என்ன கிடைக்கும், 2 this implies இப்போ 2α + 2β = a + 1. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிரும், பீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ 4α = இதில் ஆட் பண்ணால் -1 - 1 கேன்சல் ஆகிடும், 2a. அப்போ இதுலேருந்து ஆல்ஃபா ஈக்குவல் என்ன கிடச்சிரும், 2a / 4, அதாவது a/2. ஆல்ஃபா = a/2. இப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது எதோட ரூட்ஸு, இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸு. தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், நம்ம ஆல்ஃபா இஸ் த ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - a + 1 x + a - 1 = 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், x = ஆல்ஃபா அப்படின்னு போட்டலாம். ஆல்ஃபாங்கிறது a/2. இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும், எக்ஸுக்கு பதிலாக a/2 போட்டலாம். அப்போ 2 × a/2² - a + 1 × a/2 + a - 1 = 0. இப்போ இது என்ன ஆகிடும், 2 × a² / 4. அப்புறம் இதை -a/2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -a² / 2, அப்புறம் -a/2, அப்புறம் +a - 1 = 0. இதை அடிச்சிட்டோம்னா இது என்ன ஆகிடும், 2 ஆகிடும். அப்புறம் a² a² / 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையானது a தான். அப்போ -a/2 + a = என்ன கிடச்சிரும், -1 அந்த சைடு போனால் என்ன கிடச்சிரும், +1 கிடச்சிரும். இப்போ இதுக்கு எல்சியம் எடுக்கிறோம். என்ன கிடைக்கும், 2 எல்சியம் எடுத்தோம்னா -a, இங்கே +2a வந்துடும், = 1. இப்போ 2a 1a போயிட்டுனா 1a தான். இப்போ a/2 = 1. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருது, இதை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா a = 2ன்னு கிடச்சிருது. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது, a = 2ன்னு. அதை நம்ம வந்து ஒரு ரூட் ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சி அதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடுறோம். இதை வேறு வகையிலையும் போடலாம். எப்படி, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை
நம்ம கண்டுபிடிச்சி அந்த மெத்தட்லையும் போடலாம், அதுவும் ஒரு வழி இருக்குது. இப்போ அனதர் மெத்தட் போகிறோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். அனதர் மெத்தட் என்ன, ஆல்ஃபா பீட்டா எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம we know that the formula alpha minus beta whole squared equal to இது மெத்தட் நம்பர் 2. என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. நமக்கு தெரியும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் ரூட்டுக்குள்ளே இருக்கும், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் நமக்கு என்னன்னு தெரியும், ஆல்ஃபா பீட்டான்னு இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர் ப்ராடக்ட். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதுக்குள்ள வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இது ரெண்டாவது மெத்தட். அதனால் இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். இதை இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்னன்னா a+1/2, ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னென்னா a-1/2. இதை அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, a-1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் a+1/2 ஹோல் ஸ்கொயர். இது மட்டும் ஸ்கொயர்டு இல்லை, இது மட்டும் என்னது ஆல்ஃபா பீட்டா தான், a-1/2. இப்போ இது என்ன ஆகிடும், a-1 ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2a + 1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு இதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், a ஸ்கொயர் ப்ளஸ் 2a + 1/4 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 4 × a-1/2. இப்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், எல்லாத்துலேயும் 4ங்கிறது ரிமூவ் ஆகிடும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2a + 1, இதுலேயும் அதே போல் a ஸ்கொயர் ப்ளஸ் 2a + 1 இதை அடிச்சு வச்சுருவோம். 2 இப்போ இன்னொரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 2 சார் 8 வந்துடும். மைனஸ் 8 × a-1. இப்போ a ஸ்கொயருக்கு a ஸ்கொயர்டு 1க்கு 1 கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்குது மைனஸ் 2a, இந்த சைடில் ப்ளஸ் 2a, அப்புறம் மைனஸ் 8a ப்ளஸ் 8 வந்துடுது. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வருவோம். முதல்ல ஏவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். இது மைனஸ் 6a ப்ளஸ் 8. 6a இங்கே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 6a மைனஸ் 2a ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 8a 2a அப்படின்னா 4a ஈக்குவல் டு 8. அப்போ ஒரு a எவ்வளோதுன்னா 8/4 எவ்வளோ கிடைக்குது, a ஈக்குவல் டு 2. இப்போ a ஈக்குவல் டு 2. இது செகண்ட் மெத்தட். இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஆல்ஃபாங்கிறத கண்டுபிடிச்சி அதை எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம். ரெண்டுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம் நம்பர் 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.